தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல கவர்ச்சி நடிகை தற்கொலை செய்து கொண்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை கவர்ச்சி நடிகை தற்கொலை செய்து கொண்டார். இது இப்போது நடந்த சம்பவம் அல்ல, 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை சில்க் ஸ்மிதா. இவர் 1960ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி இவர் ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தார். இவருடைய சொந்த ஊர் கரூர் மாவட்டம். ஆனால் இவர் வாழ்ந்தது எல்லாமே ஆந்திர பிரதேசத்தில் வாழ்ந்தார். வறுமையின் காரணமாக 4ஆம் வகுப்பில் பள்ளி படிப்பை நிறுத்தினார். இளம் வயதில் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தனர். அந்த திருமண உறவை உதறி தள்ளிவிட்டு சென்னையில் வேலை தேடி பிழைப்பு தேடி வந்தார். 2ஆம் நிலை திரைப்பட நடிகர்களுக்கு ஒப்பனை கலைஞராக பணியாற்றினார். வினு சக்கரவர்த்தி மூலமாக வண்டி சக்கரம் திரைப்படத்தில் சாராயம் விற்கும் சில்க் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். இறுதியில் அவரது பெயரே சில்க் ஸ்மிதா என்ற அளவுக்கு புகழ் பெற்றது. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என 450 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். இவர் கவர்ச்சி நடிக கதாபாத்திரத்தில் மட்டும்தான் நடித்துள்ளார். 1980களில் இவர் நடனம் இல்லாத இவருடைய கவர்ச்சி நடனம் இல்லாத திரைப்படங்களே இல்லை என்ற அளவுக்கு புகழ் ஏணியின் உச்சிக்கு போனார். இவர் செல்வச் செழிப்பில் வாழ்ந்து வந்தார். ஆனால் 1996ஆம் ஆண்டு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில், இவருக்கு சொந்தமான குடியிருப்பில் பிணமாக தொங்கினார். தூக்கில் பிணமாக தொங்கினார். இவர் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முயன்று வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட கடன் ஏற்பட்டதாலும், காதல் தோல்வியினாலும், குடிப்பழக்கத்தினாலும் மன இறுக்கம் ஏற்பட்டு இவர் தூக்கி போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இன்று வரை அவருடைய மரணத்தில் சர்ச்சை ஏற்படுகிறது. தன்னுடைய 1960ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். தன்னுடைய 36வது வயதில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் ஒரு பிரபல கவர்ச்சி நடிகை சில்க் ஸ்மிதா. இது 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி இது நடைபெற்றது. சில்க் ஸ்மிதா இன்றும் ரசிகர்கள் மத்தியில் குடி கொண்டிருக்கிறார். இவருடைய புகைப்படங்கள் இன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன என்பது வேறு விஷயம்.